இந்த சாதி அப்படின்ற ஒரு விஷயம் சமுதாயத்தில் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஹீரோயின் ஒரு வாடகை வீட்டில் இருக்க கடன் வாங்கியிருப்பாங்க. கடன் கொடுத்த ஆள் கடன் தராதனால வீட்டுக்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க ஹீரோயின் ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, உனக்கெல்லாம் பேச தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன் கொடுத்த ஆள் திட்டி விட்டுறாரு. ஹீரோயினும் ரொம்ப சோகமாக வீட்டுக்கு உள்ளே வந்து அழுதுட்டுருக்கு. அவரோட கணவர் கேட்குறாரு, என்ன பண்ணுறதுமா நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்க, நம்ம ஹீரோயின் வந்து காசு கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த காசு அவர்கிட்ட கொடுக்க ஒரு 1500 இருக்கும். ஆனால் காசு பத்தல, ஒரு 5000க்கு மேலே கடன் கொடுக்கணும். ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் வேலை செய்கிற இடத்துல கேட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்ல, இப்போ தானம்மா நீ சேர்ந்துருக்க, அதுக்குள்ளே எப்படி தருவாங்க அப்படின்னு கேட்க, இல்லைங்க கண்டிப்பாக தருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயினும் வேலை செய்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த வீட்டுக்காரம்மா ஏன் இப்படி சோகமாக இருக்கேன்னு ஹீரோயின் கிட்ட கேட்க அவங்க இந்த மாதிரி நான் கடன் கொடுத்த ஆள் வீட்டுக்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களோட கஷ்டத்தை சொல்ல காசும் கேட்குறாங்க. ஸோ காசு கேட்ட இடத்துல அந்த அம்மாவும் காசு கொடுத்துட்றாங்க. சரிம்மா உன்னோட வேலைலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அனுப்பிச்சி விட்டுறாங்க. அவங்க அந்த வீட்டுக்காரம்மா பொண்ணை கூப்பிட்டு பூஜை ரூம் க்ளீன் பண்ணிட்டு சொல்லியிருப்பாங்க. அது பண்ணியிருக்க மாட்டா, நம்ம ஹீரோயின் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோயினை உள்ளே பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியான இவங்க, வெளியில் வா உன்னை யார் உள்ளே விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு, இல்லைம்மா பாப்பாவுக்கு முடியலன்னு சொன்னால் அதனால தான் நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ என்ன பண்ணுறா, அந்த குழந்தைய கூப்பிட்டு அடிச்சிடுறான். அவங்க ஹஸ்பண்டுக்கும் கால் பண்ணி, ஐயோ இந்த மாதிரி நடந்துச்சுங்க அப்படி இப்படின்னு ஆச்சாரம் ஆகிடுச்சு, இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயினும் வந்து கிட்ட கேட்பாங்க, ஏமா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சாரம் பார்க்குறவங்க எதுக்கு கூலிக்கு ஆள் வைக்கணும்?